Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 2nd September 2021. Let's go into the analysis. The first article for the day is GST collection dip in August. So June month compare பண்ணும்போது GST ஓட collection வந்து இந்த month வந்து dip ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. But finance ministry என்ன சொல்லியிருக்காங்கன்னா total revenue வந்து increase ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. So we have to know about GST. So it is a tax levied when a customer buys a good or service. ஒரு goods or service வாங்கும்போது அது மேல இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு indirect tax தான் வந்து GST. So earlier வந்து நிறைய tax இருந்தது, sales tax அந்த மாதிரி வந்து நிறைய tax இருந்தது. எல்லா taxையும் வந்து subsume பண்ணி ஒரே tax வந்து கொடுத்திருக்காங்க. So அதுதான் வந்து goods and services tax. So அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. So it is a single tax on the supply of goods and services right from the manufacturer to the end consumer. This is how it is done in most developed countries. So developed countries எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா GST மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க. Nearly 160 countries வந்து GST வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கண்ட்ரியில. ஸோ இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் GST, ஸ்டேட் GST அண்ட் இன்டகிரேட்டட் GST. ஸோ இந்த மாதிரி 3 types of GST வந்து இருக்கு. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ எந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 279A. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாரு ஃபார்ம் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்மேன் யாருன்னு பார்த்தா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இதோட சேர்மேனா வந்து இருக்காங்க. வித் த மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சேர்மேன். மித்த மெம்பர்ஸ்லாம் யாரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல இருக்க மினிஸ்டர்ஸ், அவங்க நாமினேட் பண்ற மினிஸ்டர்ஸ் தான் வந்து மித்த மெம்பர்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கவுன்சில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஓட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு 1/3 ஓட்டிங் பவரும் ஸ்டேட்ஸ்க்கு 2/3 ஓட்டிங் பவரும் இருக்கு. டோட்டலி எப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ், எவ்வளோ மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னா 3/4 ஆஃப் தி மெஜாரிட்டி. அதாவது 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் 75 மெம்பர்ஸ் அது என்ன பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 3/4 மெஜாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி இந்தியன் கார் ஷிஃப்டட் டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்தியன் கார் பற்றி டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒரு அனிமல் நியூஸ்ல வந்தது அப்படின்னா ஸோ அதோட லொகேஷன் என்ன, அதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்தியாவில் அது எங்கே இருக்குன்னா நாகர்கோல், பந்திப்பூர், மசனகுடி நேஷனல் பார்க்ஸ் இங்க எல்லாமே வந்து இந்தியால இருக்கு. இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஸ் பர் IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதுபடி வல்னரபிள். அண்ட் இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே ஷெட்யூல் 1ல வந்து வச்சிருக்காங்க. ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா இந்த இந்தியன் பைசன் பத்தி, இது வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் வைல்ட் கேட்டில் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ ரீசெண்டாக வந்து நீல்கிரி ஃபாரஸ்ட் டிவிஷன்ல பைசன் பத்தி, அதாவது இந்தியன் பைசன் பத்தி பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதோட கன்சர்வேஷன் breeding of Indian bison was started at Mysore Zoo under the conservation breeding program of Central Zoo Authority. So Central Zoo Authority ஓட conservation breeding program அதுக்கு கீழே இந்தியன் பைசனோட கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா மைசூர் ஜூல. நெக்ஸ்ட் இஸ் தி கேரளா பஞ்சாயத்து ஆஃபீஸ் பேன்ஸ் சார் அண்ட் மேடம். ஸோ அதாவது கேரளாவோட பஞ்சாயத், அதாவது எங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், அங்க இருக்க கிராம் பஞ்சாயத், அங்க இருக்க அபிஷியல்ஸ் சார் அண்ட் மேடம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா சேட்டா சேச்சி அந்த மாதிரி வந்து கூப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சார் அண்ட் மேடம்ங்கிறது நம்ம கொலோனியல் டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது, பிரிட்டிஷ் டைம்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 75 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இன்னமும் அதே ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராம் பஞ்சாயத் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறதுல. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இன் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஐ ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ டிமாண்ட், அப்படி இல்லைன்னா ஐ டிசையர் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூவ்ஸ் டு இன்வோக் Unlawful Activities Prevention Act in Sri Lankan Arms Seizure Case. ஸோ அந்த ஸ்ரீலங்கன் ஆர்ம்ஸ் சீஷர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா LTTE லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் அந்த மூமெண்ட்டை வந்து திருப்பியும் ரிவைவ் பண்ற மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து
அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே கொண்டு போகணும், அவங்க வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹேவ் டு நோ அபவுட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இது 1967லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எஸ்பெஷலி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா இப்போ இந்தியாவோட செக்யூரிட்டியை த்ரெட்டன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கான அப்சல்யூட் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்சல்யூட் பவர் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து டெத் பெனாலிட்டி அண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அதுதான் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஹையஸ்ட் பெனாலிட்டி. ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும் கிடையாது, ஃபாரின் நேஷனல்ஸும் வந்து இதுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணலாம் இஃப் தே ஆர் இன்வால்வ்ட் இன் threatening the security of India அப்படின்னா both Indian and foreign nationalsum இதுல வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து இந்தியாவுக்கு ரிலேட்டடான கிரைம் வந்து ஃபாரின் லேண்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த அஃபெண்டர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நாளுக்குள்ள வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணி 188 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர்ட்டோட இன்டிமேஷன் படி ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றதுனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த 188 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் இல்லைனா அந்த கேஸ்க்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சீஸ் பண்ணிடலாம். யாரு சீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரல் டிஜி அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை யார் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இட் எம்பவர்ஸ் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஆஃபீஸர்ஸ் வந்து எம்பவர் பண்றாங்க. என்ன ரேங்க்குக்கு மேல அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ரேங்க்குக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த டெரரிசம் ரிலேட்டட் கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2019ல திருப்பி நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ல முன்னாடி வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் தான் வந்து டெசிக்னேட் பண்ண முடியும் டெரரிஸ்ட் குரூப்ஸ்ன்ட்டு. பட் இப்போ இண்டிவிஜுவல்ஸை கூட டெரரிஸ்ட் அப்படின்னு வந்து டெசிக்னேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆக்டுக்கு கீழே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இஸ் தி ஹை ஹானர் ஃபார் நேவல் ஏவியேஷன். ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஐஎன்எஸ் ஹன்சா அந்த லேண்ட் பேஸ் ஸ்டேஷனுக்கு பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேவல் ஏவியேஷன் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் மிலிட்ரி ஏர் பவர் பை நேவிஸ். ஸோ அதாவது நேவல் பேஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் மிலிட்ரி ஏர் பவர் பை தி நேவிஸ் வந்து இந்த ஏர் பவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க அவங்களோட பேஸ் ஸ்டேஷனில். பிரசிடென்ட்ஸ் கலர் இஸ் தி ஹையஸ்ட் ஆனர் bestowed on military unit in recognition of its exceptional service to the nation. ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட் கலரோட ஒரு டெஃபினேஷன். ஸோ மிலிட்ரி யூனிட்டுக்கு கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் ஆனர் இஃப் தே ஹாவ் டன் எனார்மஸ் சர்வீஸ், எக்ஸப்ஷனல் சர்வீஸ் டு தி நேஷன். ஸோ நேஷனல் ஏவியேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 1951லேயே வந்துருது பை இன்ஸ்டாலிங் ஐஎன்எஸ் கருடா. இந்தியன் நேவியோட ஐஎன்எஸ் கருடா வந்து இன்ஸ்டால் பண்றப்ப அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 9 ஏர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அண்ட் 3 நேவல் ஏர் என்க்ளேவ்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. So that's all about this particular article. Next, INS Hansa, அதை பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். It is an Indian naval air station located near Dabo Lim in Goa. இது 1961 செப்டம்பர்ல கமிஷன் பண்ணியிருக்காங்க. It serves as Indian Navy's one of the largest air bases and has grown to become a full-fledged airfield that handles both domestic as well as international flights around the clock. So domestic flightையும் ஹேண்டில் பண்றாங்க, இன்டர்நேஷனல் ஃபிளைட்டையும் வந்து ஹேண்டில் பண்றாங்க. Next is the 200 army personnel for Zapad exercise. So Zapad exercise யாரு கண்டக்ட் பண்றா அப்படின்னா ரஷ்யா தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல 200 ஆர்மி பர்சனல் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எதுக்காக இந்த எக்ஸசைஸ்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், அதை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அதை பிரிவென்ட் பண்றதுக்கு அதுக்காக தான் வந்து இந்த ஜாப்பாட் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவில இருந்து நாகா பேட்டாலியன் குரூப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. It is to enhance the military and strategic ties among the participating nations while they plan and execute this exercise. ஸோ நம்மளோட military and strategic ties வந்து ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 17 கண்ட்ரீஸ் மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா.
17 countries இல்லாம 8 countries வந்து observers-ஆவும் வந்து participate பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So India வந்து one of the invitee among those 17 countries. So next is the poll body wants stuck EVMs to be released. So Supreme Court வந்து Election Commission of India வந்து சொல்லியிருக்காங்க because இந்த இயர் வந்து நிறைய இடத்துல எலெக்ஷன்ஸ் நடந்தது. ஸோ அங்கே இருக்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை யூபிக்கு வந்து அனுப்பணும் பிகாஸ் யூபியில் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ ஸ்டக்கான இவிஎம்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு நோ அபவுட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிங் வந்து பேலட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் ஆர் electronic voting machines which enable the voter with a button for each choice of a candidate. அதாவது அந்த இதுதான் வந்து electronic voting machine. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ இங்கே வந்து பட்டன்ஸ் இருக்கும், இங்கே சிம்பிள்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸோட நேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த கேண்டிடேட் வேணுமோ அந்த கேண்டிடேட்க்கு நேராக இருக்க பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ஓட் வந்து கேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 யூனிட் இருக்குது, ஒன்று கண்ட்ரோலிங் யூனிட், இன்னொன்று பேலட்டிங் யூனிட் வந்து இருக்குது. கண்ட்ரோலிங் யூனிட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, போலிங் ஆஃபீஸரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பேலட்டிங் யூனிட் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பேலட்டிங் யூனிட்ல இருக்க பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட ஓட் வந்து கேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அண்ட் அனதர் திங் இஸ், இன்னொரு விஷயம் வந்து நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும், விவிபேட் ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ நம்ம ஓட் பண்ணது கரெக்டான கேண்டிடேட் தான் ஓட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்து இந்த விவிபேட் சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ஸ் கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஓட்ஸ் வந்து ஒன்ஸ் கேஸ்ட் பண்ணதுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வந்து இந்த பின்னாடி வந்து விழுகும். ஸோ அதுதான் வந்து விவிபேட். ஸோ நம்ம யாருக்கு ஓட் கேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதில் வந்து கிளியராக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து விவிபேட் மிஷின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்லிப்பில் என்ன இருக்குன்னா போல் சிம்பிள் என்னென்னு இருக்கும், அண்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட், நம்ம யாருக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கோமோ அவங்க அந்த கேண்டிடேட்டோட நேமும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விவிபேட். Next is the another thing is VVPAT machines can be accessed by polling officers only. Polling officers மட்டும் தான் வந்து VVPAT machines வந்து அனலைஸ் பண்ண முடியும், access பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next is declare cow the national animal says the Allahabad High Court. So Allahabad High Court வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ரீசெண்டா அப்படின்னா, கௌவை வந்து நேஷனல் அனிமலா டிக்ளேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம கௌ ரக்ஷா கவ் ப்ரொடெக்ஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டா வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் கவ் அப்படிங்கிறது ஹிந்துஸோட ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸை வந்து டினோட் பண்ணுது. அதனால கண்டிப்பா கவ்வை வந்து ஒரு கவ் ப்ரொடெக்ஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டாவும் கவ்வை நேஷனல் அனிமலாவும் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து கோர்ட்ல சொன்னாங்க, என்னது அப்படின்னா நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம மறக்கிறனால தான் நாம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஸ்லேவ்ஸா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். லைக் எப்படி இப்போ ஆப்கானிஸ்தான்ல தலிபான் ஆக்குபை பண்ணாங்களோ, ஸோ நம்ம கல்ச்சரை வந்து நம்ம மறந்தோம்னா நம்மளுக்கும் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவ் பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஜஸ்டிஸ் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கவ் இஸ் த ஒன்லி அனிமல் தட் இன்ஹேல்ஸ் அண்ட் எக்ஸேல்ஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி லடாக் அடாப்ட் ஸ்டேட் அனிமல் அண்ட் பேர்ட். ஸோ 2019 பார்த்தீங்கன்னா யூனியன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் வந்து 2 யூனியன் டெரிட்டரியா பிரிஞ்சுது. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் இன்னொன்று வந்து லடாக்கா வந்து பிரிஞ்சுது. ஸோ லடாக் வந்து இப்போதான் ஸ்டேட் அனிமல் அண்ட் பேர்ட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தோம்னா, ஸ்னோ லியோபார்ட் வந்து ஸ்டேட் அனிமலாகவும் பிளாக் நெக்ட் கிரேனை ஸ்டேட் பேர்டாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாக் நெக்ட் கிரேன் அப்படிங்கிறது லடாக்ல மட்டும்தான் இருக்கும், அது வந்து அங்கே மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து இது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருந்தது. பட் இப்போ லடாக் தனி யூனியன் டெரிட்டரியா போனனால லடாக் மட்டும் அவங்களோட ஸ்டேட் போர்டா பிளாக் நெக்ட் கிரேனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபவுண்ட் இன் லடாக்ஸ் சங்டாங் ரீஜன். இட் இஸ் அ மெஜஸ்டிக் பேர்ட். 139 சென்டிமீட்டர் லாங் இருக்கும், வித் 235 சென்டிமீட்டர் விங் ஸ்பேன் அண்ட் வெயிங் 5 to 6 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பார்த்தாவே வந்து ஒரு ஹோலினஸ், அது ஒரு ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த பேர்ட் சைட்டிங் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ்பீஷியஸ் இன் லடாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல பிளாக் நெக்ட் கிரேன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் அண்ட் ஸ்னோ லியோபார்ட் வந்து இட்ஸ் அ வல்னரபிள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் தி ஆகஸ்ட் மேனுஃபேக்சரிங்
Purchasing Managers Index shows recovery losing term. அதாவது ஜூலை கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் ஆகஸ்ட் மந்தோட Purchasing Managers Index வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. ஜூலைல 55.3% வந்து இருந்தது, பட் ஆகஸ்ட்ல 52.3% தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ Purchasing Manager Index பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கு இன் மேனுஃபேக்சரிங் as well as சர்வீஸ் செக்டர், அதை பத்தி ட்ராக் பண்றதுக்காக தான் வந்து Purchasing Manager Index அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி மந்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரெஸ்பாண்டன்ஸ்ட வந்து கேட்பாங்க அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு அந்த சர்வேயை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது எவ்ரி மந்தோட ஸ்டார்டிங்லேயும் வந்து இது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டாருக்கு ரெண்டுக்குமே வந்து இது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக காம்போசிட்டுக்கும் தட் இஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டார் சேர்த்தும் வந்து இது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 0லேருந்து 100 வரைக்கும் அந்த மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து 50க்கு மேலே இருந்தது அப்படின்னா எக்கனாமி வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 50க்கு கீழே இருந்ததுன்னா கான்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 50 எக்ஸாக்டா 50 இருந்ததுன்னா அந்த இண்டெக்ஸ்ல பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, நோ சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் மந்த் கம்பேர் பண்ணும்போது இந்த மந்தோட பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து டிப் ஆயிருந்தது அப்படின்னா எக்கனாமி வந்து கான்ட்ராக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம். ஸோ இது எதுக்காக இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது சர்வே வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் ஜிடிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 months ஒன்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து எவ்ரி மந்தோட ஸ்டார்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸோட பர்பஸ். நெக்ஸ்ட் இஸ் தி ஆட்டோ சேல்ஸ் க்ரோத் இஸ் ஹெல்தி பட் சிப் ஷார்டேஜஸ் ஒரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், ஆட்டோ சேல்ஸ் வந்து க்ரோத் வந்து ஏற்பட்டிருந்தாலும் செமிகண்டக்டர் சிப் அந்த டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு, அது ரொம்ப ஷார்டேஜா இருக்கு அதோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும், டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும், வயரிங் இருக்கும், இது எல்லாத்தையும் செய்து தான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இந்த செட்டப் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு, ஹார்ட்வேர்ஸ்க்கு, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கு இதில் எல்லாத்தையுமே இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட யூஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில். அதாவது ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த காரோட 40% காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கு மட்டுமே வந்து 40% காஸ்ட் வந்து போகுது. ஸோ அதுல இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து டெஃபினட்டா வந்து தேவைப்படுது. ஸோ செமிகண்டக்டர் சிப்போட ஷார்டேஜ் வந்து டெஃபினட்டா வந்து ஃபியூச்சர்ல இதே சிச்சுவேஷன் போயிட்டே இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து ஆட்டோமொபைல் செக்டாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.